இறைவனை வணங்குங்கள் என்பதை விட இறைவனை தவிர வேறு யாரையும் வணங்காதீர்கள், இறைவனுடைய இடத்திலே யாரையும் வைக்காதீர்கள், இறைவனுக்கு நிகராக யாரையும் கற்பனை செய்யாதீர்கள். இதுதான் இறைவனை வணங்க வேண்டும் என்பதை விட அதிகமாக திருமறை குர்ஆனிலே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. உலகத்திற்கு அனுப்பப்பட்ட எல்லா இறை தூதர்களுடைய போதனைகளையும் திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. அதை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஅர்சல்னா ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும், அவர்களிடமிருந்தே தூதர்களை நாம் அனுப்பி வைத்தோம். அன்அபுதுல்லாஹ மா லகும் மின் இலாஹின் கைருஹு, அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அவனை தவிர வேறு யாரும் உங்களுக்கு கடவுள் இல்லை என்பதை சொல்வதற்காக அவர்களில் இருந்தே அவர்களுக்கு நான் தூதரை அனுப்பியிருக்கிறேன் என்கிறான் இறைவன். ஒவ்வொரு நபிமார்களுடைய போதனைகளையும் திருமறை குர்ஆன் தனித்தனியாக பேசுகிறது. வைலா ஆதின் அகாஹும் ஹூதா, ஆது சமுதாயத்திற்கு அவர்களுடைய சகோதரர் ஹூதை நாம் தூதராக அனுப்பியிருந்தோம். ஃபகால யா கௌமி அபுதுல்லாஹ மா லகும் மின் இலாஹின் கைருஹு, என் கூட்டமே அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனை தவிர உங்களுக்கு வேறு எந்த கடவுளும் இல்லை என்று அவர் சொன்னார். வைலா சமூத அகாஹும் சாலிஹா, சமூது சமுதாயத்திற்கு அவர்களுடைய சகோதரர் சாலிகை நபியாக அனுப்பி வைத்தோம். ஃபகால யா கௌமி அபுதுல்லாஹ மா லகும் மின் இலாஹின் கைருஹு, அவர் சொன்னார், என் சமுதாயமே அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனையன்றி உங்களுக்கு வேறு கடவுள் இல்லை என்று அவர் சொன்னார். வைலா மதியன அகாஹும் ஷுஐபா, மதியன் சமூகத்திற்கு அவர்களின் சகோதரர் ஷுஐபை அனுப்பி வைத்தோம். ஃபகால யா கௌமி அபுதுல்லாஹ மா லகும் மின் இலாஹின் கைருஹு, அவர் சொன்னார், என் சமுதாயமே அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனையன்றி உங்களுக்கு கடவுள் இல்லை. இதுதான் எல்லா நபிமார்களும் சொன்ன செய்தி. அல்லாஹ்வை வணங்குங்கள் என்பதை விட அழுத்தமாக அவனை தவிர வேறு யாரையும் வணங்கி விடாதீர்கள், அவனுடைய இடத்திலே யாரையும் வைத்து விடாதீர்கள். இதுதான் முஸ்லிம்கள், உலக மக்கள் கவனிக்க வேண்டிய முக்கியத்துவம் வாய்ந்த